வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017. அதாவது கட்டிடத்தின் உரிமைதாரருக்கும் அந்த கட்டிடத்தின் வாடகைதாரராக இருக்கின்ற வாடகைதாரர்களுக்கும் இடையே ஒரு சுமூகமான நல்உறவு ஏற்படுத்த வேண்டும். வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ரைட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 2019 பிப்ரவரி 22 தேதிக்கு பின்னிட்டு கட்டிட உரிமையாளருக்கு சொந்தமான கட்டிடங்கள், அது வீடாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், அல்லது ஷெட்டாக இருக்கலாம், அல்லது மண்டபமாக இருக்கலாம். ஆக எந்த விதத்தில் அந்த கட்டிடத்தை வாடகைக்கு பயன்படுத்தினாலும் அல்லது ஒத்திக்கு பயன்படுத்தினாலும் அல்லது நீண்ட வருடம் குத்தகைக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக இருந்தாலும் சரி, அந்த கட்டிடத்தின் உரிமைதாரருக்கும் அந்த கட்டிடத்தை வாடகைக்கு எடுக்கின்ற நபர்களும் இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன ஷரத்துக்கள் இருக்க வேண்டும், அதை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒருவர் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறார் என்று சொன்னால், அல்லது ஒரு வியாபார நோக்கத்திற்காக ஒரு கட்டிடத்தை வாடகைக்கு எடுக்கிறார் என்று சொன்னால், முன்பணம் கொடுக்கின்ற போது அந்த கட்டிடத்திற்குரிய வாடகை என்னவென்று அறிந்து 3 மாதத்திற்குரிய வாடகைத்தான் முன்பணமாக தர வேண்டும், முன்பணமாக பெற வேண்டும் என்ற விதத்தில் இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தை கொண்டு வரப்பட்டதின் விளைவாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடி மேற்பார்வையில் டெப்டி கலெக்டர் ரேங்கில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்கள் மூலம்தான் எந்த ஒரு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒப்பந்தத்திற்குரிய காலாவதி வாடகைதாரரும் வீட்டின் உரிமைதாரரும் ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படலாம். அதே சமயம் அதில் ஏதேனும் பிரச்சனை என்று வருகின்ற போது அதை தீர்த்து வைப்பதற்காக வருவாய் கோட்டாட்சியர் அளவில் உரிய அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். அவர்கள் மூலமாக வீட்டின் உரிமைதாரருக்கும் வாடகைதாரருக்கும் இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அவ்வாறு தீர்த்து கொள்ள முடிவெடுத்தும் அந்த பிரச்சனை தீராத நிலை இருக்குமேயானால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில், வாடகை கட்டுப்பாடு நீதிமன்றங்களில் அவர்கள் தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளலாம். அதே சமயம்
வாடகை கட்டுப்பாடு நீதிமன்றங்களும் தீர்ப்பாயங்களும் தமிழக அரசால் ஏற்படுத்தப்படவிருக்கின்றது. அதன் மூலம் தீர்ப்பாயங்கள் மூலம் வழக்கு முடித்து கொள்ள ஏதுவாக இந்த சட்டத்தில் பல விலாவரியாக அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட் 2017 பற்றி ஒரு சிறு குறிப்புத்தான் நான் தற்போது எடுத்து கூறியுள்ளேன். அதன் அடிப்படையில் வீட்டின் உரிமைதாரர்களும் கட்டிடத்தின் உரிமைதாரர்களும் தங்களுக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு விடுகின்ற போது அதை எதன் அடிப்படையில் எவ்வாறு வாடகைக்கு விட வேண்டும், வாடகைக்கு விடும்போது அந்த வாடகையை எவ்வாறு நிர்ணயம் செய்ய வேண்டும், அந்த வாடகையை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அதை அவர்கள் எவ்வாறு முறைப்படி வீட்டின் உரிமைதாரருக்கு அளிக்க வேண்டும், அதே சமயம் காலக்கெடு எவ்வாறு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது எல்லாம் மிக தெளிவாக இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்து மிக தெளிவாக ஏற்கனவே நான் வீடியோ வெளியிட்டிருக்கின்றேன். அந்த வீடியோவை பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.